தலைகளாக தண்ணி குடித்தாலும் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சில பேரெல்லாம் சாப்பிட வச்சு சினிமா ரொம்ப கஷ்டம், நீ மறுபடி ஊருக்கு கிளம்பிடு அப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஆட்களே சொல்லியிருக்காங்க. சினிமாவை ஒரு கை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான். அப்போ அடித்தடிலாம் பண்ணி தான் சினிமாக்குள்ள வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்ல அப்போ இன்னொரு விஷயம் சொன்னேன், சார் உங்கள் ஜாதகத்தில் தாவை 2ன்னு இருக்குது, உங்களுக்கு 2 ஒய்ஃப் இருக்கும் சார் அப்படிங்க. ஃபஸ்ட் யாருக்கு? ப்ரொடியூசருக்கு, லாரன்ஸுக்கு. ஒரு நாள் சொல்லணும்ல, இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் நான் சொல்றதுக்கு அன்னைக்கு நான் கத்துனா கதைன்னா யாருமே கேட்க மாட்டாங்க, இன்னைக்கு நான் கத்துனா கதைன்னா கேட்பாங்க. ஆனால் கடவுள் மேலே பயங்கரமான நம்பிக்கை. கடவுள் வந்து எப்படி இருந்தாலும் அளப்பாரு, கடவுள் வந்து ஒரு வீடு கொடுப்பாரு, கடவுள் சாப்பாடு கொடுப்பாரு, கடவுள் வந்து காசு கொடுப்பாரு. குக்கு மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இயக்குனரும் நடிகருமான ஐயா பொன்முடி அவர்கள் தான். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. இப்போ நம்ம நேயர்களுக்கு உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம், உங்களோட சொந்த ஊர் எது, உங்களோட தாய் தந்தை பேர் என்ன, சிறிய அறிமுகம் அதை செஞ்சுட்டு நிகழ்ச்சி உள்ள போயிடலாம் ஐயா. ஓகே. என்னோட சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பக்கத்தால் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, லோகேஷ் கனகராஜ் ஊர் சொல்ல போனோம். இப்போ கோயம்புத்தூர் என் ஊர்ல லோகேஷ் கனகராஜ் இருந்தா அப்படின்னு. சரி, அப்படியே சொல்லிக்கலாம். ஆமாம், நான் படித்த ஸ்கூல் கிணத்துக்கடவு ஸ்கூல் தான். அங்கேருந்து சென்னை. எப்போ சென்னைக்கு வந்தீங்க? 2000. ஆமாம், ஒரு மே மாதத்துல தான் வந்தேன். அப்போ வரும்போது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? கரெக்டாக 20 வயசு. எங்கள் அப்பா இறந்து ஒரு 3 மாதத்துல வந்தேன். ஓ, இப்போ சென்னைக்கு வந்த காரணம் என்னையா? பெரிய அது சொல்லலாம், எல்லாமே இழந்து போனாதான் சினிமான்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் எனக்கு படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பா வந்து சினிமா தான், நீங்கள் சினிமாவில் நடிகன் ஆகணும், உன்னைய கதாநாயகன் ஆக்கணும் அப்படின்னு அப்போவே அங்கே ஒரு அதாவது மற்ற எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் சினிமா பிடிக்காது, நான் தான் சினிமாவில் ஆர்வப்பட்டு கோச்சிக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு நேர்மாறாக சொல்கிறீங்க. எங்கள் அப்பாவே சொல்கிறாருன்னா அப்போ உங்கள் அப்பாவுக்கு அது ஏதோ ஒரு லிங்க் இருந்திருக்கு. அப்பா வந்து ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். ஓ, 7-8 படம் பண்ண ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர். ஸ்டுடியோ வச்சு நடத்தினாரு, சாரதா ஸ்டுடியோவில் லீஸுக்கு எடுத்து நடத்தினாரு. எந்த இயர்ல எல்லாம் படம் பண்ணிருக்கீங்க? 74, 73, 75, 76, 78 வரைக்கும். அந்த 70s காலத்தில் சொல்கிறீங்க? ஆமாம். ஹவுபாய் படத்தை முதல் தமிழில் எடுத்தது ஜெய்சங்கருக்கு முன்னாடி அப்பா தான், உங்கள் தந்தையார். அப்படி சினிமா தான். அம்மா வந்து ஒரு ஃபைட்டராக இருந்தாங்க, MS தாஸ் சோமசுந்தர் மாஸ்டர். அதாவது தந்தையார் வந்து இயக்குனர். ஆமாம். அம்மா வந்து ஃபைட்ரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. DA துரைன்னு சொல்லிட்டு யூனியன், ஸ்ட்ரென்த் யூனியனில் 70 நம்பர், இப்போ போனாலும் பார்ப்பீங்க அந்த யூனியனில் நம்பரில் 70வது நம்பர். அவங்கக்கிட்ட அம்மா வந்து அசிஸ்டண்டாக இருந்தாங்க. அவங்க தான் குருநாதன் கூட. அம்மா வந்து நிறையா ஃபைட்டு, சோலோ ஃபைட்டெல்லாம் நிறைய பண்ணக்கூடியவங்க. ஹேமா மாலினி, ஜீனத்தம்மாக்கெல்லாம் டூப் போட்டவங்க. அந்த மாதிரி தான் அம்மா, கொஞ்சம் பயங்கர போல்டர். அப்போ உங்களுக்கும் ஃபைட்லாம் தெரிஞ்சிருக்கு? ஆமாம், கடவுள் புண்ணியத்தில் 2 விஷயம், கதையை நல்லா சொல்ல தெரியும், அது அப்பா நல்லா கதை சொல்லுவாங்க. அப்பா தான் 2 பேருக்கு உங்ககிட்ட ஃபைட்டு வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப நிறைய பேர்த்து இங்கே மெட்ராஸில் அடிச்சிருக்கேன். எப்படி சொல்றீங்க? கோவத்தில், அதாவது சினிமாவை ஏமாத்துவாங்க, சினிமாவை வந்து பொய் சொல்றாங்க, சினிமாவை வந்து சினிமா வச்சு பிழைப்பு நடத்துறவங்க தப்பா பயன்படுத்துறவங்களை நாம போய் தட்டி கேட்டது உண்டு, அடிச்சது உண்டு. அப்போ அடித்தடிலாம் பண்ணி தான் சினிமாக்குள்ள வந்திருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சின்ன வயசுல கொஞ்சம் போல்டா ஒரு ஆளையே தூக்கி வீசியிருக்கு. இப்போ நீங்க என்ன சொன்னா 20 வயதுல நான் சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்றீங்க. உங்களோட அந்த பிறப்பிலேயே வந்து சினிமா அது வந்து ஊறி இருக்கு. உங்களுக்கு திரைத்துறையில் அந்த சான்ஸ் வந்து சுலபமாக கிடைச்சிருச்சா, இல்லை மற்றவங்கள மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டீங்களா? ஃபஸ்ட்டு அது
சென்னைக்கு வந்தோடனே சான்ஸ் வந்துடும், ஈஸியாக கிடைச்சிரும், அப்பா பேசணும் வந்துடும். அப்பா ப்ரொடியூசரு, ஆமாம், அம்மா ஃபைட்டர் ஈஸியாக கிடைச்சிடும். ஈஸியாக அப்பாவோட சர்க்கிள் பெரிய சர்க்கிள், அப்பாவோட பழக்க வழக்கங்கள்ல பெரிய பெரிய ஆட்களோட, அப்பா இது இல்லாமல் அஸ்ட்ராலஜியும் கூட, அதனால் வந்து நிறைய பேர்த்தோட பழக்க வழக்கங்கள். ஓகே. அதனால் அவங்க எல்லாத்தையும் போய் பார்த்தோம்னாவே ஈஸியாக கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஈஸியாக நினச்சிட்டீங்க. தலைகளாக தண்ணி குடித்தாலும் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சில பேரெல்லாம் சாப்பிட வச்சு சினிமா ரொம்ப கஷ்டம், நீ மறுபடி ஊருக்கு கிளம்பிடு அப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஆட்களே சொல்லியிருக்காங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு. அப்போது நான் பயந்தேன், சரி இந்த சென்னையை விட்டு நம்ம போகக்கூடாது, ஒரு வைராக்கியம். ஆமாம் அப்படின்னு சினிமாவை ஒரு கை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் சென்னைக்குள்ளே வரேன். அது என்னோட போகாத நேரம் என்னென்னா, நான் கொஞ்சம் திக்குவாய், திக்கி திக்கி பேசுவேன். அதனால் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப போராட்டங்கள் அதிகமாகும் வாய்ப்புகளுக்காக. வாய்ப்பு கிடைக்கவே பெரிய விஷயம். நல்லா டயலாக் பேசுறவனுக்கே புரியுது அப்படிங்கும்போது நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் கிடைக்காது. ஆனாலும் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னேன். இப்போது அந்த இதுதான் இங்கே இவ்வளோ நாள் ஸ்டடியாக இருந்தேன். இப்போ வந்து 40லேருந்து 50 அவார்டு வாங்கியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். ஆக்டிங்கில் ஒரு 15 அவார்டு வாங்கியிருக்கேன். கிளாஸ் வச்சு நடத்தியிருக்கேன். ஒரு 150 ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நடிப்பு மற்றும் இயக்குனர் இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். புரியுது. முத இன்னைக்கு வந்து தடிக்குட்ட எல்லாம் கிளாஸ், ஏகப்பட்ட ஆக்டிங் கிளாஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 5-6 கிளாஸ் தான் இருக்கும். அதில் நம்ம கிளாஸும் ஒன்று. நீங்கள் திரைத்துறையில் வந்து உங்களுக்கு முதல் வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருங்கல்ல, நிறைய அவமானங்கள் நடந்திருக்கும், இதெல்லாம் தாண்டி முதல் வாய்ப்பு திரைத்துறையில் நடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பு, என்ன படம்? ஸ்டைல்னு ஒரு படம், லாரன்ஸ் சாரோடது. நான் சென்னைக்கு வந்துட்டு குண்டு பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள போய் நான் சந்திக்கும் போது அவர் படம் ஷூட்டிங்கில் இருக்கு, ஸ்டைல்னு ஒரு படம் பூஜை போட்டு. அப்போ தான் அதை எப்படி போய் பார்க்கறேன்னா, டாக்டர் அனுமோகன் சொல்லிட்டு ஆக்டர் இருக்கு, அவங்கக்கிட்ட வந்து அப்பா வந்து 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருந்தார் அவர் படம் எடுக்கும்போது. அந்த பணம் வாங்கலாம், அதை வாங்கணும்னா கொஞ்சம் இது வரைக்கும் வாங்க முடியல. அவர் வந்து வித்தையெல்லாம் காட்டுறாரு, ஜோசின்னு சொல்றாரு, எல்லாம் சொன்னாரு. ஆனால் அவரோட பணத்தை வாங்கவே முடியல. எழுதி நாங்கள் வாங்கினது கிடையாது, வாய் வார்த்தை நம்பிக்கையின் பேரில் அப்போ கொடுத்தது தான். அப்போது அவர் ஒத்துக்கிட்டாரு, உங்கள் அப்பாட்ட நான் பணம் வாங்கினது உண்மைதான், மூலமாக கொடுக்குறேன். நான் சொன்னேன் ஒரு 100 ரூபா கொடுங்க சொல்லி 100 ரூபா கேட்டு வாங்கறதுக்கே மெட்ராஸுக்குள்ள 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல 100 ரூபாய் கொடுக்க, 100 ரூபாவது வாங்கணும்ல, தோத்துட்டேன்னு இன்னைக்கு சொல்றோம்ல 5 லட்சம், அன்னைக்கு 5 லட்சம்னா இன்னைக்கு வேல்யூ எவ்வளவு அடிக்காது, இடம் வாங்கி போட்டுருந்தா கூட. ஆனா அவர் உத்தம நாட்டை பேசிட்டு இருக்கும்போது அந்த உத்தமன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு, ரோடா என்னை அலைய விட்டுருக்காரு, என் குடும்பத்தை அலைய விட்டுருக்காரு, என் தந்தையோட பணத்தை வந்து ஈஸியாக வாங்கிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு நாவல எங்கள் வாழ்க்கையில் தோத்ததுக்கும் அனுபவம் தான் காரணம், ஜெயிக்கணும் அந்த ஆளெல்லாம் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு கடுமையாக இருந்து நம்ம சாதிச்சோம். அவர் மொழி நம்ம மேலே வரணும், அந்த ஒரு நாள் சொல்லணும்ல. இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் நான் சொல்றதுக்கு அன்னைக்கு நான் கத்துனா கதைன்னா யாருமே கேட்க மாட்டாங்க, இன்னைக்கு நான் கத்துனா கதைன்னா கேட்பாங்க. அப்படி போன இடத்துல தான் ஸ்டைல்னு ஒரு படம் கிடைச்சது. அப்போ அவர் வந்து பாலகிருஷ்ணன் வந்து எங்கள் அப்பாட்ட மேனேஜர் இருந்தவர். உடனே அவர் என்ன பண்ணாரு, நம்ம கூட இருந்துக்கோன்னு சொல்லி அந்த படத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜரும் வேலை, அதே படத்தில் நடிக்கவும் செஞ்சேன், ஸ்டைல் படத்தில். அதில் தான் அறிமுகம் பொன்முடின்னு வந்தது. சும்மா ஒரு சின்ன ஷார்ட்டு தான். இல்லை அதுதான் என்ன சின்ன ஷார்ட்டாக இருந்தாலும் ஒருத்தரோட வாழ்க்கையில் முதல் வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அந்த தருணம் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போகிறீங்க, ஆனால் அங்கே வேற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ உங்களை மனசில் எப்படி என்ன தோணுச்சு? ரொம்ப வலியோட கோடம்பாக்கம் சுப்பையா நகர் 5th ஸ்ட்ரீட்லேருந்து தரமணி இன்ஸ்டியூட் வரைக்கும் நடந்து போனோம். பணம் இருக்குது, ஆனால் என்னால் வந்து பணத்தை செலவழிட்டா
அனுபவம். அப்போல எஸ்டிடி பூத்தில் தான் கால் பண்ணி பேசணும். ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க அவங்க. அப்போ ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் தானே அந்த சமயத்தில். ஆமாம். இப்போ நான் ஃபோன் அடித்து என்னை அலைய விட்றாரு, சைதாபாட்டே வா, இப்போ தகமணியில் ஷூட்டிங் இருக்குது அங்கே வான்ட்டார். அனுபவம் தான். போனால் அங்கே ஸ்டேஜ் நடந்துட்டு இருக்குது. அப்போ அதில் தான் எனக்கு லைஃப் மாறுச்சு. இல்லை, ஒருவேளை நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, அலைய விட்றான்னு சொல்கிறீங்க. ஒருவேளை இங்கே வந்தால் இந்த பையனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சி கூட அவர் பண்ணியிருக்கலாம். கர்மா தான். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டைல் படத்தில் நடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. அதுலேயே வேலையும் பார்த்தேன். அதுலேயும் வேலையை பார்த்து அதான் முதல் வாய்ப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தந்திருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி தொடருது உங்கள் வாழ்க்கை? நீங்கள் ஒரு 3 நாள் தான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் நம்மகிட்ட ஜோசியம் அதுவும் உங்களுக்கு நாக்கில் நிற்கும். அதனால என்னன்னா ஊத்துக்கு ஜாதம் பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்தா அந்த யூனிட்டுக்கே பார்த்து லாரன்ஸுக்கே பார்த்தேன். இப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு உங்களுக்கு? அப்படிதான் லாரன்ஸுக்கே பார்க்கும்போது ரொம்ப லாரன்ஸ் விருச்சிகராசி அனுச நட்சத்திரம் கன்னியாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லவே பார்ப்போம் அப்படிங்கிறது. எல்லா ஜோசிகாரன் சொன்ன மாதிரி சொல்லாத, எனக்கு பார்த்தா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாரு. ஜாதகம் பார்த்துட்டு சொல்கிறேன், சார் உங்களுக்கு மறைவான பகுதி விருச்சிகராசினால ஒரு மறைவான ஸ்தானத்தில் ஒரு மச்சம் இருக்கும் சார் அப்படின்னு. ஒரு ஃபேண்ட் போட்டு இருந்தவர் இன்னைக்கு நான் உங்களுக்கு மதத்துக்கடியில் தான் போடுறாரு. டக்குன்னு நீ வேற இடம் சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன், ஆனால் நீ சொன்ன இடமே பயங்கரமான இடம் எப்படி அப்படிங்க சாக்காகாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கிது. அந்த ப்ரொடியூசருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்குறேன். அப்போ இன்னொரு விஷயம் சொன்னேன், சார் உங்கள் ஜாதகத்தில் தாவ 2ன்னு இருக்குது, உங்களுக்கு 2 ஒய்ஃப் இருக்கும் சார் அப்படிங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு லாரன்ஸுக்கு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இருக்குதுன்னு நான் செய்தி கேட்டேன். நீங்கள் சொல்லும் போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அப்போ ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்துலேயே நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் அப்படியே சாதாரணமாக பார்ப்பாங்க. அப்போ 2வது நிமிஷத்துலேருந்து அப்படியே அலாட் ஆகிடுவாங்க. 3வது நிமிஷமெல்லாம் அப்படியே எவ்வளோ போய் கோடீஸ்வரன் இருந்தாலும் என்னை என் பேச்சு கேட்பாங்க. சிலதெல்லாம் சண்டை கட்டிட்டு போயும் கூட நீ சொன்னதுதான் நடந்ததுன்னு திருப்பி வந்தவங்களாம் இருக்காங்க. அப்படி பார்த்தவங்க லாரன்ஸு, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா தத்தா, ஐஸ்வர்யா ராஜேஷ், இப்போ நிறைய பெரிய லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பேர் சொல்கிற மாதிரி ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு அது ஒரு வகையில் அந்த ஜோசியம் காப்பாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து திரைத்துறை நம்பி வந்தீங்க, ஆனால் உங்கள் தந்தை சொல்லிக் கொடுத்த அந்த ஜோசியமும் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு. நீங்கள் இதற்கு பிறகு என்ன படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க? நீங்கள் டைரக்டர்னு சொல்லியிருக்கீங்க, என்ன மாதிரி படம்லாம் நீங்கள் இயக்கியிருக்கீங்க? இயக்குனதை விட அந்த படத்துக்கு அப்புறம் பல்லவன் ஒரு படம், மனோஜோட படம், அதில் வந்து ஒர்க் பண்ணி நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு கிடைக்கல. ஒரு படம் கிடைக்கவே பெரிய வேலையாகுது, அந்த படம் ஸ்டார்ட் ஆகும் கம்மியாக இப்படியே போயிட்டே இருந்தது. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது, எங்கள் மாமா ஊர்லேருந்து வந்தார், கதிர்வேல் மாமான்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியிலேருந்து வந்தார். வரும்போது என்ன ஆகுது, ஜோசியத்துக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் கஷ்டமாக ரொம்ப சினிமாவுக்காக கஷ்டப்பட்டு, 2வது நாள் ராஜாமாய் என்னை வச்சு கூட்டிகிட்டு போய் வைக்கும். அப்படி என்னை கூட்டிகிட்டு போன இடம் தான் ஸ்வாதிக் ஹோட்டல், ராயப்பேட்டை. அங்கே தங்காத எம்எல்ஏ கிடையாது, அங்கே தங்காத ஆட்கள் கிடையாது, அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. அவர் எம்எல்ஏ அன்னைக்கு வந்து ஆட்சி ஆளக்கூடிய ஏடிஎம்கேவோட எம்எல்ஏ ஆட்களோட தொடர்பு இருக்கக்கூடிய, அவர் எம்எல்ஏ ஆகல, சீட்டுக்காக வந்து. புரியுது. அப்போது அவங்க ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு ஜாதகம் பார்க்கணும் சொல்லி 2 ஜாதகம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா 2 பேருமே அழகாக இருக்காங்க. ஜாதகம் பார்த்துட்டு ஒரு ஜாதகம் கதாநாயகன் 2 பேருமே கதாநாயகர்கள். ஆமாம், கதாநாயகர். இன்னைக்கு படம் பண்ணுறேன்னா இது எல்லாமே பார்ப்பாங்க. ஒரு டைரக்டரோட ஜாதகம் பார்ப்பாங்க, கேமராமேனோட ஜாதகம் பார்ப்பாங்க. வெளிப்படையாக இதெல்லாம் வந்து உள்ள நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இதெல்லாம் உண்மை, எல்லா பக்கம் நடக்கும். இப்போ கூட
ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, இந்த டைரக்டர் வச்சு நான் படம் பண்ணுறேன், ஓகேவாகுமான்னு கேட்பாங்க, இந்த டேட்டில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க, நான் இப்போ படம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட மிஸ்கின் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப கெட்ட நேரம், நான் வேண்டான்னு. இப்போ டைம் உங்களுக்கு ரொம்ப மோசமாகுது. இல்லை, இது வந்து ஒருத்தர் வந்து அவங்களோட திறமையை நம்பி எடுக்க போறாங்க, அவர்களை வந்து இந்த மாதிரி அது மடைமாற்றுறது எந்த அளவுக்கு? நான் மடையெல்லாம் மாற்று கிடையாது. அவங்க கெட்ட நேரம் இருக்குது, எத்தனையோ பேர் தப்பிச்சு என் மூலியமா ஜெயிச்சவங்க இருக்காங்க. ஆமாம் சார் சொன்னவங்க இருக்காங்க. இப்போ ஒரு வேளை மிஸ்கினை வச்சு அவங்க படம் எடுத்திருந்தா நல்லா போயிருந்தா, அப்ப நீங்க சொன்னது பொய் தானே இருக்கும். இப்போ உங்களால மிஸ்கினுக்கு வர வேண்டிய ஒரு படம் தடுத்து நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு மிஸ்கினுக்கு வந்து 100 பேர் ப்ரொடியூசர் சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து கடன் வாங்கி உடன் வாங்கி போய் அங்க ஏதாவது மாட்டிட்டாருன்னா மீண்டும் சினிமாவோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால கடன் அவ ஏற்கனவே கடன்ல இருக்க, மீண்டும் கடன் ஆயிடக்கூடாதுல்ல. ஆனா நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் வந்து கடன் வாங்கி பண்றேன், கடன் வாங்கி தான் இந்த எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறேன். இந்த அளவுக்கு கடன் வாங்கி பண்ற அளவுக்கு சினிமா துறை வந்து கீழே போயிருக்கு. இந்த அளவுக்கு கடன் வாங்கி பண்ற அளவுக்கு தான் சினிமா துறை எப்படியாவது வந்தவங்க, அதாவது எப்படியாவது ஏன்னா இந்த பேச்சு வந்து பரவலா பார்க்கப்படுது. நம்ம பெரிய ஆள் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து நினைக்கிறோம், ஆனா அவங்கள ஒரு இன்டர்வியூல எங்கன்னா பார்க்க, நீங்க சொல்ற மாதிரி நான் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, நான் சம்பளம் கொடுக்கல, லாஸ் ஆயிடுச்சு, அப்படி நம்ம பார்க்கும்போது என்னடா இவ்வளவு நடிக்கிறாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அந்த பணம் எங்க போகுது, அதெல்லாம் யோசிக்க தோணுதுல்ல. உண்மையாவே சினிமா துறை வந்து இப்படிதான் இருக்கா? ஒரு 70% பேர் வந்து ₹1 வச்சு ₹100 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி வசூலாகுது, 100 கோடி வசூலாகுதுன்னா மினிமம் எனக்கு ஒரு 2-3 கால் வரும். 2 கோடி எடுத்து 100 கோடி சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டு வரும். சாதியமா? கடினம். நீங்கள் நடத்துறீங்க யூடியூப், எல்லாரும் ஜெயிச்சிடுறீங்களா? கடினம். எல்லா யூடியூப்பும் ஜெயிச்சிடுதா? தடிக்க விட்டு நானும் தான் யூடியூப் வச்சுருக்கேன், எல்லாரும் யூடியூப் வச்சுருக்காங்க, பர்டிகுலர் சில பேர் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ அவங்களோட விதி கருமா நல்லா இருக்கும்போது அவங்களோட சொல்ல கண்டென்ட்டு அவங்க மக்கள்கிட்ட போயிடுச்சு. அப்படி தான் சினிமாக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் யாரை சந்திக்கிறீங்க, என்ன பணம் போடுறீங்க, எவ்வளோ இது பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது. கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க கூட அந்த சமயத்தில் கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட அந்த தேங்காய் பூஜையெல்லாம் பண்ணி தான் உடைக்கலாம். ஆமாம், இது நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பூமி பூஜை மாதிரி ஏதோ ஒரு போடுவாங்க. ஏன் பண்ணணும்? அந்த மணிவண்ணன் படத்துலயே நடந்துருக்குது, சத்யராஜ் படத்துலயும் நடந்துருக்குது. ஆனால் இவருக்குமே நாத்திகர் நடந்து பெரியாரிஸ்ட் நடந்துருக்குது. அவங்க நம்பிக்கை நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் ஆந்திராவிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த பூஜையே பண்ணாமல் நான் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கே கண்டிப்பாக பண்ணி ஆகணும், கம்பல்சரி பண்ணி ஆகணும். இங்கே தமிழ்நாட்டில் தான் எல்லா வேலையும் நடக்குது. இப்போ ஒருவேளை ப்ரொடியூசர் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டா பண்ண மாட்டாங்களா? டைரக்டர் பண்ணுவாங்க, கேமராமேன் பண்ணுவோம், கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவும் பண்ணுவான். எல்லாருமே ஒன்று சொன்ன மாதிரி பண்ணக்கூடாது. உன் துறைக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம், நம்ம துறைக்கு தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோ வேண்டாம். நீங்கள் சாகமாய் சீன் நடிக்கிறீங்க, சிரிச்சுட்டு தான் எந்திரிக்க சொல்லுவாங்க. கேமராமேனே சொல்லுவார் சிரிச்சுட்டு எந்திரிப்பா, ஒரு ஷார்ட் வைக்கிறோமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் இப்போ சொல்லும் போது நம்மளுக்கு புதிதாக இருக்கு. புதிதால சினிமாவில் இருக்கவனுக்கு தெரியும். அப்போது அவன் சாகமாய் சீன் நடித்தாங்க கூட அவனுக்கு என்ன பண்ணணும், சீக்கிரமாக ஒரு ஷார்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு பூஜை பண்ணுவாங்க, சுற்றியாவது போடுவாங்க. அது ஒரு நம்பிக்கை, எதுவும் ஆகக்கூடாது. ஃபைட் மாஸ்டர் காலில் தொட்டு கும்பிட்டு பூமாதேவி தொட சொல்லுவாங்க, மாஸ்டர் காலை தொட சொல்லுவாங்க. ஏன்? அது டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் ஃபைட் மாஸ்டர் இருந்தாலும் காலில் தொட்டு தான் ஆகணும். எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும், நடிக்க போயிட்டா டைரக்டர் கூட நடிக்க போயிட்டா மாஸ்டர்ப்பா. ஏன்னா அவங்க குரு நம்மளுக்கு. அப்போ குரு பிதா மாதா அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ அதை மதித்து தானே ஆகணும். அப்படியே அந்த 2வது படம் எனக்கு கிடைச்சது. அப்படி 2வது படம் கிடைச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த ஜாதகம் பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம எங்கேயோ வந்துட்டோம். ஜாதகம் பார்த்தோம் பார்த்தீங்களா, பார்த்து ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் தோப்பான். இந்த தோப்பான்னு சொன்னவன் வந்து ஒரு கோடீஸ்வரன், அவன் தான் பணம் போடுறான். ஜெயிப்பான்னு சொன்னான்ல, அவன் சாதாரண கஷ்டப்படுறான். என்னை கண்டபடியே திட்டுறாரு எங்கள் மாமா. ஆனால் இது வந்து உங்களுக்கு முன்னாடி தெரியாது.
இவ யாரு பணக்கார யாரும் தெரியாது. அதெல்லாம் சொன்னாலும் நாங்கள் அந்த காதில் வாங்க மாட்டேன். சொல்ல வாங்கல, கோச்சிட்டு போயிட்டாரு உங்க மாமா. ஆமாம், கட் பண்ணா நானும் வந்துட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அந்த நான் ஜெயிப்பான்னு சொன்ன இப்போ போஸ்ட்டு என்னைக்கு இருந்தாலும் செவுத்துல இருக்குன்னு சொன்னேன்னே, அவன் போஸ்ட்டு 4 பேர்த்துல ஒரு ஆளாக இருக்கான். இவன் எங்கேயோ பார்த்துருக்குவேன்னு சொல்லிட்டு மழை போட்டு தேடினா அவன் கூத்துப்பற்றை கொட்டிவாக்கத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அங்கே நான் போவேன். அவனும் என்னை தேடிட்டு இருக்கான். சொன்னவன் ஒருத்தன் இருந்தா எங்க அவரு கண்டுபிடிக்கணும். அவன் பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ரெண்டானான். அவன் பேர் விஷ்ணு பிரியன். இப்போ விஷ்ணு பிரியன் சொல்லிட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஜெயிக்கல, அது 2வது. ஆனால் நிறைய போராட்டங்கள், நல்ல டேலண்டான அடூர் கோபாலகிருஷ்ணன் படத்தில் அவர் நடித்தது. கூத்துப்பற்றியே அவர் கண்டு பயந்துருக்காங்க. அவ்வளோ டேலண்டான ஆக்டர், நடிப்பு ஆக்டர். நல்ல சிறப்பான ஒரு நல்ல ராசியுள்ள ஒரு இது ரிசர்வராசி ஓனி நட்சத்திரம். காலசர்ப்ப தோசை இருக்குது. நான் சொன்னேன் நிறைய ராகு கோயிலுக்கு போகலான்னு சொன்னேன், கேட்கல. அவரே ஜோசியம் கற்றுக்கிட்டாரு. அது ஒரு பெரிய ட்ராக்குன்னு வைங்களேன். அப்படி அப்போ ஜெயிச்சு அந்த ஆளோட நான் ட்ராவல் பண்ணும்போது அவர்கிட்ட நான் அந்த விஷ்ணு பையன்கிட்ட கேட்கும்போது கூத்துப்பற்றைன்னு அப்போ தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். கூத்துப்பற்றையில் வந்தால் வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படிங்கும்போது அது அவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், நாமளும் ஜாயின் பண்ணலாம். இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாமல் போச்சுன்னு ஒரு வருத்தம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கே ஒரு 3 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு. மெட்ராஸ் ஸ்கூல் வந்து 3 வருஷமா இப்படி இருக்கிறதே நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிற ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் போய் கற்றுக்கலான்னு போகும்போது ஒரு நாள் லெட்டர் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா ஃபீஸ் கட்டணும். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. அப்போ பணம் சேர்த்த ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து அங்கே போகலான் தான் என்னோடய பிளான் இருந்தது. ஆனால் நடக்கலை. ஏதோ செலவு வந்துடும், ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். பணம் சேர்த்தவே முடியல. சென்னையில் தங்கின கதை பெரிய கதை, யாரும் ரூமெல்லாம் கொடுக்கல. ஆரம்ப காலம் வரைக்கும் ரொம்ப கடினமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் கடவுள் மேலே பயங்கரமான நம்பிக்கை. கடவுள் வந்து எப்படி இருந்தாலும் அழைப்பாரு, கடவுள் வந்து வீடு கொடுப்பாரு, கடவுள் சாப்பாடு கொடுப்பாரு, கடவுள் வந்து காசு கொடுப்பாரு அப்படின்னு தான் நான் நம்புவேன். கடவுள் கொடுத்துட்டு வரல நம்ம தைரியம் உங்களுக்கு. மெட்ராஸ் ஸ்கூல் அப்படி தான் வாழ்ந்தேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே கடவுள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. 6 வருஷம் நான் ஒரு பைசா இல்லாமல் ராஜபோகமாக வாழ்ந்தேன். இல்லை, இது எனக்கு புரியலை. எனக்கிட்ட நல்லா பணம் இருந்தது, நான் ராஜா மாதிரி வாழ்ந்தேன்னு சொன்னால் பரவாயில்ல. என்கிட்ட பணமே இல்லை, நான் ராஜா மாதிரி வாழ்ந்தேன். ராஜா மாதிரி என்னை வாழ வச்சது எப்படி? அதான் நம்ம அது பெரிய கதை சொல்லணும், அது பெரிய ஹிஸ்ட்ரி. நம்ம உண்மையாக இருந்தோம்னா அது பயங்கரமாக இருக்கும். அந்த கதை சொல்லட்டுமா இல்லை?